ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிஜமாவே நல்லா தாண்டி இருக்கு. உங்கடி இன்னொரு கரண்டி சாம்பார் ஊத்தேன். இல்ல போதும் போதும் போதும். சரி ஆசைப்படுற கொஞ்சம் ஊத்துமா. காட்டுங்க, இந்தாங்க. ஒண்ணு கூட நல்லா இல்ல, எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது சரி, முக்குன்னு 3 தட்டை முழுங்கிட்டு இப்ப பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகுது. என்ன மனுஷங்க நீங்க? பெத்த பொண்ணு சாப்பிடறத பார்த்து கண்ணு வைக்கிறீங்க. ஏய், சாப்பாட்டை பத்தி யாரு சொன்னா? சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டுட்டு சாப்பாட்டை குறை சொல்லிட்டு போறது சரியா? அதுக்குன்னு இப்படிதான் பேசுவீங்களா? ஏய், எப்படி பேசணும்னு உன் பொண்ணுக்கு சொல்லிக் கொடு. எனக்கு கூட தான் பிடிக்கல, ஏதோ அரை வயிறு சாப்பிட்டேன். இத பாருமா, உனக்கெல்லாம் சோறு போடுறதே தண்டம், நல்லா கொட்டிக்க வேண்டியது. நீ எல்லாம் என்ன பேச்சு பேசுற பாரு. அப்ப என்னை குத்தி காட்டுறீங்களா நீங்க? ஓ, இப்பதான் அது உனக்கு புரியுதா? பாரு மகேஷ், உன் புருஷன் என்ன எப்படி சொல்றாரு பாரு. வாய மூடிக்கிட்டது. எதையாவது வாயை கொடுத்துட்டு அப்புறம் என்ன கூப்பிடுற? என்னத்த சொல்றது, டம்ளரை தூக்கி எறிஞ்சிட்டு சாப்பிட்ட தட்டை கூட எடுத்துட்டு போகாம போகுதுங்க. இதுக்கெல்லாம் என்ன ஜென்மங்களோ. ஆமா, நீ சாப்பிட்டியாமா? இல்ல மாமா. ஏமா, ஏன் நீ உட்காந்து சாப்பிட வேண்டியதானே? நீங்க சாப்பிடுங்க மாமா, சாப்பிடுங்க மாமா. நான் வேணும்ட்டே தான் அப்படி சொன்னேன். ஏன் மகேஷ், உங்களுக்காக ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கு, அது சாப்பிட்டுச்சான்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? ஏன் இல்ல நம்ம மருமகளுக்கு சாப்பிட தெரியாதா? அவளை இடுப்புல தூக்கி வச்சுட்டு ஊட்டணுமா? என்ன பேச்சு பேசுற? இதெல்லாம் ஒரு சாதாரண மனிதாபிமானம். எனக்குலாம் அதெல்லாம் கிடையாது. உங்கள்ட்ட தான் வண்டி வண்டியா கொட்டி கிடக்குல்ல, அதை எடுத்துட்டு போய் அவள்கிட்ட கொட்டுங்க. அது சரி, மனிதாபிமானத்தை பத்தி உங்ககிட்ட பேசுறேன் பாரு. நீ எல்லாம் என்னைக்கு தான் திருந்த போறியோ தெரியல. என் மகேஷ், அவ நேத்துல இருந்து சாப்பிடாம கிடக்காடி. அவளை யாரு சாப்பிட வேணான்னு சொன்னது? அதானே, இத்தனை நாளா நாம சொல்லிதான் அவ சாப்பிட்டாளா? அதில்லடி, அவ வீம்பா பட்னி கிடக்குறா. சாப்பிடாம கிடந்து ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஆனா ஆகட்டும், நாமள அவ வாய் கட்டி வச்சிருக்கோம். திமிர் எடுத்து தெரிஞ்சா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? இதை வச்சு அவ சரவணன் கிட்ட பரிதாபத்தை சம்பாதிச்சுக்கலான்னு பாக்குறா. அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. ஏய் நில்லு. என்ன நேத்தில சாப்பிடாம இருக்கியா? கேட்கறதுக்கு பதில் சொல்றே. சாப்பிடாம இருக்கியா? ஆமா. எதுக்கு? எங்க எல்லாருக்கும் கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்கா? ஒழுங்கு மரியாதையா இப்ப போய் சாப்பிடுற, அவளைதான் சொல்லுவேன். திமுற பாத்தியா அவளுக்கு? என்ன சரவணா அது? என்னப்பா நடக்குதுங்க? என்னாச்சுமா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லப்பா. அம்மா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. வர வர பூங்குடி ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு புரியலப்பா. சரவணா, குடும்பம்னு இருந்தா சண்டைன்னு இருக்கதானேப்பா செய்யும். அதுக்காக நம்ம கோவத்தை சாப்பாட்டுல காட்டுறதா? நேத்தியிலேருந்து சாப்பிடாம வீம்பா பட்னி கிடக்காப்பா நம்ம பூங்குடி. ஏதாவது ஆயிடுச்சுன்னா யாருப்பா பதில் சொல்றது? ஏதோ சண்டைன்னா 1/4 மணி நேரம் 1 மணி நேரம் கோச்சுக்கலாம், அதுக்கப்புறம் பேசிதானேப்பா ஆகணும். எதுக்குப்பா இப்படி வீம்பு பிடிச்சுக்கிட்டு இருக்கா? நானும் அவகிட்ட போய் கெஞ்சிட்டேன்ப்பா. இப்ப கூட கால்ல விழாத குறையா சாப்பிடு பொங்குடி சாப்பிடு பொங்குடின்னு கெஞ்சினேன்ப்பா. முடியாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போறா.
எனக்கு கஷ்டமா இருக்கு சரவணா. இப்படி எல்லாம் பண்ணா எப்படிப்பா? அவ சாப்பிடாம பட்னி கிடக்கிறத பார்த்தா ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். நீ என்ன வேணா நினைச்சுக்கோ சரவணா, நான் அவளை என் பொண்ணாதான் நினைக்கிறேன். என் வார்த்தைக்கு அவன் மரியாதை கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, நீ தான் அவளை எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சிருப்பா. ஏன் தான் அவ இப்படி பண்றான்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. இருங்க நான் போய் கேக்குறேன். ஏய் சரவணா, எதுவா இருந்தாலும் கோவப்படாம அன்பா அமைதியா எடுத்து சொல்லணும். என்னம்மா அன்பா சொல்றது? எத்தனை தடவை சொன்னாலும் அவ மண்டையில உரைக்கவே மாட்டேங்குது. அதுக்காக கோவப்படுவியாப்பா? அன்பா எடுத்து சொல்லுப்பா. நம்ம பூங்குடி தானே, புரிஞ்சுப்பா. இதோ இந்த பக்கமா போனா எப்படியாவது பேசி சாப்பிட வச்சிரு. இங்க இருக்காளா? இருங்க. கோவப்படாதப்பா. பூங்குடி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லாமா? உனக்கு ஏன் மேல தானே கோபம்? அதை ஏன் மேல காட்டு. இப்படி தேவையில்லாம சாப்பாடு மேல காட்டுறதுல என்ன அர்த்தம்? என்ன பூங்குடி இது? நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசாம நின்னுட்டு இருக்க. பூங்குடி, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பூங்குடி, ஏய் பூங்குடி, பூங்குடி, பூங்குடி என்ன ஆச்சு? அம்மா, அப்பா, பூங்குடி, பூங்குடி என்ன ஆச்சு? பூங்குடி, 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 ஏய் பூங்குடி என்ன ஆச்சு? அம்மா, அப்பா, ஏய் ஸ்ருதி, யாராவது வாங்க. பூங்குடி, ஒண்ணு இல்ல. பூங்குடி, அம்மா.